நாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 தடவை மூச்சு விடுறோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, அந்த மூச்சுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குன்னு? அது வெறும் காத்து மட்டும் இல்ல. அது பிரம்மாண்டத்தோட உயிர் சக்தியான பிராணன். இன்னைக்கு இந்த ஆழமான சக்தியை எப்படி வளர்த்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த உபநிஷத வரி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கும் எவ்ளோ உண்மையா இருக்கு பாருங்க. நான் பிராணன்னு அது சொல்லும்போது அது நம்மளோட மூச்சுக்கும் நம்ம அறிவுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை காட்டுது. வாங்க இந்த மரணமற்ற உயிர் சக்தியை பத்தின நம்ம பயணத்தை தொடங்குவோம். சரி, அப்போ பிராணன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு பெரிய நதி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது இந்த பிரபஞ்சம் முழுசும் பாஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த நதியோட ஒரு துளிய நம்ம ஒவ்வொரு தடவை மூச்சு விடும்போதும் உள்ள இழுக்கிறோம். அதுதான் நம்ம உயிர் சக்தி. நம்ம சுவாசம்தான் அந்த பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைக்கிற பாலம். நம்மகிட்ட இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திய நாம எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கான சாவி நம்ம மூச்சுல தான் இருக்கு. நம்மளோட சுவாசம் ஒரு கருவி மாதிரி. அதை எப்படி சரியா பயன்படுத்தி நம்ம பிராணனை வளர்க்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது உங்க மூச்சு எப்படி இருக்கும்? வேகமா, ஆழமில்லாம இருக்கும் இல்லையா? அப்போ உங்க பிராணன் சிதறி போயிடும். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மூச்சு ஆழமாவும் நிதானமாவும் இருக்கும். அப்போதான் பிராணன் நிலையா குவிஞ்சு அதோட உண்மையான சக்தியை நீங்க உணர முடியும். சரி, வாங்க இப்போ ஒரு சின்ன பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நிமிர்ந்து உட்காருங்க. உங்க கண்களை மூடிக்கோங்க. இப்போ நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த ஆற்றல் உங்க முதுகெலும்பு வழியா மேல போறதா கற்பனை பண்ணுங்க. மூச்சை வெளியே விடும்போது அது அப்படியே கீழே இறங்குற மாதிரி உணருங்க. இந்த ஒரு நிமிஷ பயிற்சி கூட உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்க ஆற்றலை மையப்படுத்த ரொம்பவே உதவும். இது ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். நீங்க எவ்வளோ நேரம் மூச்சை உள்ள இழுக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு நேரம் வெளியே விடணும். ஒரு பலூனை ஊதுற மாதிரி மெதுவாவும் சீராவும் காத்த வெளியேத்துங்க. கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த மென்மையான சுவாசம் உங்க பிராணனை அமைதிப்படுத்தி நிலைப்படுத்த ஒரு சிறந்த வழி. நம்ம மூச்சை நாம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாலே போதும், நம்ம மனசும் அமைதியாக ஆரம்பிச்சிடும். இந்த அமைதியான மனநிலையிலிருந்து நம்ம இன்னும் ஆழமான பயிற்சிகளுக்கு போகலாம். இப்போ தியானம் மூலியமா நம்ம விழிப்புணர்வை எப்படி விரிவுபடுத்துறதுன்னு பார்க்கலாம். இல்லாத ஒரு விஷயத்துல எப்படி கவனம் செலுத்துறது? இது கொஞ்சம் விசித்திரமான கேள்வியா தோணலாம். நாம எப்பவும் நம்மள சுத்தி இருக்கிற பொருள்கள் மேல தான் கவனம் செலுத்துவோம். ஆனா அந்த பொருள்களுக்கு நடுவுல இருக்கிற வெற்றிடத்து மேல கவனம் செலுத்துறது பிராணனை வளர்க்கறதுக்கு ஒரு ரொம்ப நுட்பமான வழி. இப்போ ஒரு மரத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட இலைங்களை மட்டும் பார்க்காதீங்க. அந்த இலைங்களுக்கு நடுவுல தெரியற அந்த வானத்தை பாருங்க. அந்த வெற்றிடம் எவ்வளவு பெருசுன்னு உணருங்க. இல்லனா உங்க கண்களை மூடி உங்க இதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லையற்ற அமைதியான வெளிய உணருங்க. இந்த வெற்றிடத்தை நாம உணரும்போது நம்ம உயிர் சக்தியும் எல்லையற்றதா விரிவடையும். சுவாச பயிற்சி, தியானம் இதெல்லாம் பிராணனை வளர்க்க ரொம்பவே உதவும். ஆனா விஷயம் அதோட முடியல. நாம சாப்பிடுற உணவு, நாம வாழ்ற சூழல், இது எல்லாமே நம்ம பிராணனை பாதிக்கும். அதனால பிராணனை வளர்க்கறதுங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான பழ ஜூஸ் குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லனா புதினாவோட வாசனை உங்க மூச்சை எப்படி திறக்குது? வல்லார மாதிரியான மூலிகைகளும் கொத்தமல்லி மாதிரியான மசாலா பொருட்களும் நம்ம உடம்புல பிராணனோட ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதே போல சுத்தமான தண்ணி நம்ம பிராணனை தூய்மைப்படுத்தும். நீங்க ஒரு செம எலர்ஜியான பாட்டை கேட்டா உங்களுக்கே தெரியாம உங்க கால் தாளம் போடும்ல. அதுதான் இசையோட பிராணசக்தி. அதே மாதிரிதான் கடலோட நீல நிறத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கும், பச்சை பசேல்னு காடுகளை பார்க்கும்போது புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கும் காரணம் அந்த நிறங்கள் நம்ம பிராணனை பாதிக்குதுங்கிறது தான். சுவாசம், தியானம், உணவு முறை இதெல்லாம் பிராணனை வளர்க்கறதுக்கான அடித்தளம். ஆனா இன்னும் ஆழமா போகணும்னு நினைச்சா அதுக்கும் சில நுட்பமான கருவிகள் இருக்கு. அது நம்ம ஆற்றலை இன்னும் செம்மைப்படுத்த உதவும். வாங்க அத பத்தி பார்க்கலாம். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் அங்கேயும் தாவிட்டே இருக்கும்போது தியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல தான் மந்திரங்கள் கை கொடுக்கும். ராம் மாதிரியான ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அதோட ஒளி அதிர்வுகள் நம்ம சிதறிப்போன ஆற்றலை ஒன்று சேர்த்து மனசை அமைதிப்படுத்தும். ஆயுர்வேதம், ஜோதிடம் மாதிரியான நம்மளோட பழங்கால சாஸ்திரங்கள் படி சில ரத்தினங்களுக்கு பிரபஞ்சத்தோட ஆற்றலை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சனியோட ஆற்றலை ஈர்க்கிற நீலக்கல்ல நடு விரல்லையும் புதனோட ஆற்றலை ஈர்க்கிற மரகதத்தை சுண்டு விரல்லையும் போடுறது நம்ம பிராண சக்தியை சமநிலைப்படுத்த உதவுன்னு நம்பப்படுது. சோ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். பிராணனை வளர்க்கறதுங்கிறது ஏதோ சில பயிற்சிகள் மட்டும் செய்யறதில்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. நம்மளோட ஒவ்வொரு மூச்சுலையும், ஒவ்வொரு எண்ணத்திலையும், ஒவ்வொரு செயல்லையும் பிராணனை உணர்ந்து அதை உருமுகப்படுத்துற ஒரு அழகான பயணம் இது.
உங்க சுவாசம் அது உங்க உயிர் சக்தி. அது உங்க கையில தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அந்த சக்தியை நீங்க எப்படி வழி நடத்த போறீங்க? இந்த கேள்வியோட இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறேன். நன்றி.